Hi students, welcome to our channel. First lesson வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். டோட்டலாவே ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான், ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் thermodynamic consideration only. தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் ஒன்லி, அதாவது வெப்ப இயக்கவியல் கொள்கையை மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த டயக்ராம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேற எந்ததையும் பேஸ் பண்ணி சொல்லல. இது ஒரு லிமிடேஷன், இது ஒரு பாயிண்ட். ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீட்ல நடக்கும், அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, ஓகேவா, இதெல்லாம் பத்தி இது பேசவே இல்லை. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பத்தி இது பேசவே இல்லை. இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். வினையோட வேகத்தை பத்தி இது எந்த ஒரு பாயிண்ட்டுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒருவேளை வேற ஏதாவது சைடு ரியாக்ஷன்ஸ் ஏதாவது பாசிபிளா, துணை வினைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி இது எதுவுமே சொல்லவே இல்லை. இது மெயினா வெப்ப இயக்கவியல் கொள்கையை மட்டுமே அடிப்படையா வச்சு சொல்லியிருக்கு. அதாவது எவ்வளவு வெப்பப்படுத்தினா ஒரு மெட்டல் ஆக்சைடு உருவாகும், அந்த மெட்டல் ஆக்சைடை ஒடுக்குறதுக்கு நம்ம எந்த மெட்டலை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர, ஒரு வினை எவ்வளவு ஸ்பீடுல நடக்கும், இது எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் ஆகும், இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, இதை பத்தி இது எதுவுமே சொல்லவே இல்லை. அது மாதிரி துணை வினைகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. அதாவது சைடு ரியாக்ஷன்ஸ் வேற ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி இது பேசவே இல்லை. அது மாதிரி இந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணிருப்பாங்க, எது வர்சஸ் எது. கிராஃப் பிளாட்டட் பிட்வீன் டெல்ஜி நாட் வர்சஸ் டெம்பரேச்சர். அதாவது கிப்ஸ் கட்டில ஆற்றல், திட்ட கட்டில ஆற்றல் வர்சஸ் வெப்பநிலைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணிருப்போம், அப்படிதானே. ஸோ அந்த இது வந்துட்டு, அதாவது ரியாக்டன்ட்டும் ப்ராடக்டும் சமநிலையில இருக்கு, ஈக்குவலிபிரியம்லயே இருக்கு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய வினைபடு பொருள் விளை பொருள் எப்பவுமே சமநிலையிலேயே இருக்கு அப்படின்னு வச்சு அந்த கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா, ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த கிராஃப் பிளாட் பண்ணிருக்காங்க. பட் இது எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் இது வந்துட்டு அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்பவுமே அது ஈக்குவலிபிரியம்ல இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க, இமேஜின் பண்ணிருக்காங்க, எல்லா எந்த கண்டிஷன்லனாலும் இது ரெண்டுமே ஈக்குவலிபிரியம்ல தான் இருக்கும் அப்படின்னு வச்சு அந்த கிராஃப் பிளாட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா, இந்த ரெண்டு பாயிண்ட் தான் என்னது இதுல லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் மட்டும் வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். வினையோட வேகத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. வெப்ப இயக்கவியல் கொள்கையை மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், துணை வினைகள் நிகழ்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்காங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. அதாவது சைட் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நடக்குமா, பாசிபிலிட்டி இருக்காங்கிறத பத்தி பேசவே இல்லை. இந்த கிராஃப் பிளாட்டட் பிட்வீன் டெல்ஜி நாட் வர்சஸ் டெம்பரேச்சர் எதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு வச்சு இது பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ். எல்லா நிபந்தனைகளிலையும் இது வந்துட்டு சமநிலையில தான் இருக்கும், வினைபடு பொருளும் விளை பொருளும் அப்படின்னு நம்மளால உறுதியா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இதுதான் எனது லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெசன்ல உள்ள டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.